ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அட்டாக் ஆன் டைட்டான் பார்ட் 2 ஓட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பேச சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பார்ட் 1 எங்க முடிஞ்சோ அங்க இருந்தா பார்ட் 2 ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்ட் 1 லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படி வேணானா ஒரு 2 நிமிஷத்துல பார்ட் 1 என்ன நடந்துச்சுன்றத சுருக்கி நான் சொல்லிடுறேன். ஏன்னா பார்ட் 1 பார்த்தாதான் பார்ட் 2 கதையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 மனுஷங்களோட ஆராய்ச்சினால 100 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டனை உருவாக்கி இருக்காங்க. அது ஏன் உருவாக்குனாங்கன்னு இந்த பார்ட்ல நம்மளுக்கு தெரிய வந்துடும். அப்படி உருவாக்கப்பட்ட டைட்டனால மனுஷங்களுக்கே ஆபத்து வந்துருது. அதனால இவங்க இருக்கிற ஏரியாவை சுத்தி ஒரு 3 விதமான செவரை ஒன்று கட்டிடுறாங்க. ஆனா அதுல முதல் செவர் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய டைட்டன் வந்து ஓட்டையை போட்டு விட்டு போயிடும். அந்த ஓட்டை வழியா நிறைய டைட்டன்கள்லாம் அந்த எல்லைக்குள்ள வந்துடும். பொதுவா டைட்டன் இத்தனை அடி ஹைட் இருக்குன்னு தான் சொல்லி அதை விட 3 மடங்குல கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த ஓட்டையை போட்ட டைட்டன் இருக்குல்ல, அது அந்த செவத்தை விட ஒரு பங்கு மேலேயே இருக்கும். இப்படி ஓட்டையை போட்டதுனால அந்த ஓட்டை வழியா நிறைய டைட்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்து மக்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து உயிர் தப்பிச்சவங்க கொஞ்சம் பேரு அந்த 2வது செவர் இருக்கும்ல, அது வழியா உள்ள போயிடுறாங்க. இந்த 2வது செவத்துக்குள்ள மக்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா விவசாயம் பண்ற மாதிரி. இப்ப அதுக்குள்ளேயே மக்கள் வந்ததுனால மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பஞ்சமாயி போச்சு. இதனால அங்கேயும் ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட மக்கள் கொஞ்சம் பேர் கூட்டு சேர்ந்துட்டு இந்த முதல் சவத்துல ஓட்ட விழுந்துச்சுல, அதை அடைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ்ல நம்ம ஹீரோவோட கேங்கும் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற கடைசி வெடிமருந்தை எடுத்துட்டு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த செவத்தை அடைக்கலான்னு கிளம்பி போக அங்க நிறைய டைட்டன்ஸ் கூட சண்டை போட்டு ஒரு சில பேர்லாம் இறந்து போயிருவாங்க. அந்த சோல்ஜர்ஸ் குரூப்ல எரின் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் படத்தோட ஹீரோ மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்துல எல்லா டைட்டன்ஸ் சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் லாக் பண்ண இந்த எரின் இருக்கான்ல, அவன் திடீர்னு டைட்டனா மாதிரி இருக்கிற எல்லா டைட்டானையும் சாகடிக்க ஆரம்பிச்சிரும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா இப்ப ஒரு மனுஷன் தானே, நம்ம கூட தானே இருந்தான், இப்ப என்னடா டைட்டனா மாதிரி நம்மளே காப்பாத்திட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் அதிசயமா பாத்துட்டு இருக்காங்க. அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில இந்த எரினுக்கு லவர் ஒருத்தி இருப்பா. கூடவே எரினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க. அது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. அதனாலதான் போன பாட்டுல இருக்கிற ஒன்லைனர் மட்டும் நான் சொன்னேன். சொல்ல போனா இந்த எரின் இருக்கான்ல, அவன் மத்த டைட்டனோட ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுவான். நிறைய டைட்டன்ஸை கொண்டுட்டு கடைசி அந்த டைட்டன் உடம்புல இருந்து எரினை தனியா பிரிச்சிருவானுங்க. அத்தோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இவன் எப்படி டைட்டன் ஆனா, அந்த பெரிய டைட்டன் யாரு, இந்த பாட்டுல அந்த ஓட்டை அடைச்சாங்களா இல்லையா, இந்த டைட்டன்ஸ் எல்லாம் எப்படி உருவானாங்க, இதுக்கிடையில இவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த எரின் டைட்டன் ஆனான்ல, அது எப்படின்றத காட்டுறாங்க. இந்த எரினோட அப்பா இருக்காருல்ல, அவரும் இந்த டைட்டனை உருவாக்குற ஆராய்ச்சியில இருந்திருப்பாரு. அதனால தான் சொந்த மகனை இந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி அவனுக்கு ஒரு சில ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸுக்கெல்லாம் இவர் பண்ற ஆராய்ச்சி விஷயம் தெரிய வர இவரை பிடிக்க வந்துடுறாங்க. அந்த நேரத்துல பார்ட் 1ல சவுடான்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு சோல்ஜர், அவர் அங்க வந்ததும் தன்னோட பிள்ளைய அவர்கிட்ட கொடுத்துட்டு இவனை நீ எங்கேயாச்சும் கொண்டு போய் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி அவரோட வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாத வழியில அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள வர கூடவே பார்ட் 1ல ஒரு ஜெனரல் இருந்தான்ல, அந்த ஆளு வந்திருக்கான். உள்ள வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, ஒரு பெரிய லைப்ரரியே வச்சிருக்க, இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது நாங்க தடை வச்சிட்டோம்ல, இன்னும் ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னோட அப்பாவை பிடிச்சி சாமியா அடிக்கிறாங்க. கடைசியில அந்த ஜெனரல் என்னோட அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அதே பில்டிங்ல வச்சு எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் எரினு அந்த சவுடாவும் ஓரமா உட்காந்து யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இப்ப நிகழ்காலத்தை காட்டுறாங்க. எரின் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்ணு முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா உடம்பு எல்லாத்தையும் சங்கிலியால கட்டி அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு பில்டிங்ல அடைச்சு வச்சு சுத்தி மத்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அதாவது எரினோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட. அந்த ஜெனரல் அங்க வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா, கிட்டத்தட்ட 100 வருஷமா நம்ம அந்த டைட்டானுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த போருக்கு இன்னும் முடிவே வரல. நம்ம நல்லதுக்கு தான் இந்த டைட்டன்ஸ் எல்லாம் உருவாக்கலாம் நினைச்சிருந்தோம். இப்ப அவங்களே நமக்கு எதிரி ஆயிட்டாங்க. அதனால நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி சுத்தி செவரு எல்லாத்தையும் கட்டி வச்சு நாம உள்ள பாதுகாப்பா அமைதியா தான் இருந்தோம். நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, தங்க இடம் கிடைச்சிச்சு, வெளியே போக முடியலனாலும் நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்தோம். இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த நம்ம நாட்டுல நம்மளுக்கே தெரியாம நம்ம மனுஷ இனத்துல டைட்டனா இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாம இங்க இருந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் இப்ப நம்மளுக்கு எதிரி. இவனை உயிரோட வைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்லிட்டு எரினை பார்த்து சொல்றா, நீ மனுஷனா டைட்டனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்மளும் மனுஷன் தான் சொல்றான். என்னது நீ மனுஷனா? ஏண்டா மனுஷனால கை கால்லாம் போயிருச்சுனா அவங்களால திருப்பி உருவாக்க முடியாதுல்ல, உனக்கு அப்புறம் அதெல்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீ இன்னொரு டைட்டனோட வாயை கிழிச்சிட்டுலாம் வந்திருக்க. இதெல்லாம் நான் சொல்லப்பா, கண்ணால பார்த்த எவிடன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. உன்னை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் கூப்பிடுறான். ஆனா எல்லாரும் அமைதியாவே இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஜெனரல், சரிடா உன்னை உயிரோட வைக்கிறது எங்களுக்கு ஆபத்து தான், என்னைய மன்னிச்சிரு, இவனை சுற்றுங்கன்னு சொல்ல திடீர்னு ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வரான். நான் ஒத்துக்கிறேன் இவன் ஒரு டைட்டன் தான், ஆனா இவன் எங்களை அட்டாக் பண்ணலையே, அந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து இவன் தான் எங்களை பாதுகாத்தான்,
பத்தாதுக்கு இப்போ நம்ம கிட்ட போதுமான ஆயுதம்லாம் கிடையாது. இவன் தான் நம்மளோட கடைசி நம்பிக்கைன்னு சொல்ல அந்த பொம்பளை சோல்ஜர் இருந்தால அவ இப்ப வர. அவ வந்து இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், இவன் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம். இவன் டைட்டனா மட்டும் இல்லாம இவனுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கு. இவனால நிறைய டைட்டன்ஸ் எல்லாம் கொல்ல முடியும். சொல்ல போனா இவனை வச்சேன் நாம அந்த ஓட்டையை அடைச்சிடலான்னு சொல்ல அந்த ஆபீசரு ஏமா லூசாமா நீயே, நம்ம கிட்ட இப்ப ஆயுதம் கிடையாது, வெடிமருந்து கிடையாது, எதுவுமே இல்லாம இவனை வச்சு எப்படி அந்த ஓட்டையை அடைப்பான்னு கேட்க ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்றான். ஒரு வழி இருக்கு, நம்ம கிட்ட வெடிக்காத ஒரு வெடி உண்டு, ரொம்ப வருஷமா அந்த 1 நம்பர் செவத்துக்கிட்ட இருக்கு, நாங்க அதை பார்த்திருக்கோம், என்னால அதை ரெடி பண்ண முடியும், அதை ரெடி பண்ணி இவனை வச்சு யூஸ் பண்ணி செவத்துக்கிட்ட வச்சு கொண்டு போய் வெடிச்சிடலான்னு சொல்றான். எது பார்ட் 1ல ஆரம்பத்துல இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த வெடி உண்டு. அதை கேட்ட அந்த ஆளு, டேய் நீங்களாம் சின்ன பசங்கடா, உங்களுக்குலாம் இதை பத்தி தெரியாது, உங்களுக்கு தெரியுமா இவன் ஒரு துரோகி, இத்தனை நாள் உண்மையே சொல்லாம நம்ம கூட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான், இதனால இவனை கொல்றதை தவிர ஒரு வழியே இல்லைன்னு சொல்ல திடீர்னு அந்த சவுதா என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோவை சின்ன வயசுல காப்பாத்தினார்ல அந்த ஆளு, எப்பா இவன் பண்ணது தப்பு கிடையாது, சொல்ல போனா அவனோட மூளையை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், அவனால மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு சொல்ல அந்த ஜெனரல் இந்த ஆளு பேசிட்டு இருக்கும் போதே சுட்டு கொன்னு விட்டுறான். இதை பார்த்ததுமே எரின் செமையா கத்த ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டாரு. அப்ப எரினை பார்த்து உனக்கு ஒரு அண்ணன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லாமே செத்து போயிடுறாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு என்ன பண்றேன்னு தெரியல, எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்க திடீர்னு ரூஃபை கிழிச்சிட்டு மேல இருந்து ஒரு டைட்டான் கீழே குதிக்குது. இது பார்த்தா நம்ம எரின் டைட்டன் ஆனான்ல கிட்டத்தட்ட அந்த உருவம் மாதிரியே இருக்கு, ஆனா அவனை விட கொஞ்சம் அட்வான்ஸாவே இருக்கு. இவன் உடம்பெல்லாம் ஏதோ கல்லுலாம் ஆன மாதிரி இருக்கு, உள்ள எல்லாமே நெருப்புல சூழ்ந்துருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் சுட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சு கொலை பண்ணிடுறான். அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தன் பறந்து போய் அந்த டைட்டனோட கழுத்தை வெட்ட பார்க்க இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அந்த டைட்டனை அந்த ஆளை தட்டி விட்டுருது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கேங்க மட்டும் அடிக்காம சுத்தி இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம எரினா அங்கிருந்து தூக்கிட்டு போயிருது. இதுக்கப்புறம் சவுதா செத்து போனார்ல, அவர் எடுத்து ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு இந்த பழைய வெடி இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு எல்லாம் போறாங்க. கூடவே எரினோட லவ்வர் மிகாசா இருக்கால அவளும் வரா. இவங்க வண்டியில நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பொம்பளை கேப்டன் ஒருத்தி இருந்தால அவளோட தலைமையில அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப எரினை காட்டுறாங்க. நம்மால மயக்க நிலையில இருந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்தா சுத்தி ஏதோ இங்கிலீஷ் பாட்டுலாம் ஓடிட்டு இருக்கு. இவ இருக்கிற பில்டிங்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவன் நேரா அந்த பாட்டு பாரு ஸ்பீக்கர் பக்கத்துல போயிட்டு ஆச்சரியமா பாக்குறான். ஏன்னா இவனுங்களாம் 100 வருஷமா எதுவுமே பார்த்திருக்க மாட்டானுங்க. இதோட புதுசா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சிகிசிமா வந்திருக்கான். இவன் பார்ட் 1ல சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு லீடர் மாதிரின்னு வச்சுங்களேன். அவரை பார்த்ததும் யோ கேப்டனு நீ எப்படியா இங்கன்னு கேட்க அந்த ஆள் கையில சரக்கு பாட்டில வச்சுட்டு ஒன்னுடா நான் டியூட்டில இருந்தேன், அப்போ ஒரு டைட்டனை உன்னை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு, நான் தான் உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தேன், ஆனா அந்த டைட்டன் மட்டும் தப்பிச்சிருச்சுன்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த டைட்டன்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா, நான் சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி உனக்கு போட்டு காட்டுறான். என்னன்னா இந்த டைட்டன் எல்லாம் ஒரு இனம் கிடையாது, அது மனுஷங்களோட ஆராய்ச்சியில இருந்து தான் உருவாச்சு. நம்ம நாட்டோட ஆர்மி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி தான் மனுஷங்க மேல இந்த ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல நல்லா தான் போச்சு, ஆனா திடீர்னு அதோட கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. அதனால நிறைய பேர் டைட்டனா உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மாறின கொஞ்ச நாள்ல அவங்க மூளை சைடு எஃபெக்ட் ஆகி மனுஷங்களே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நோக்கத்துல இந்த டைட்டன்ஸ் எல்லாம் உருவாக்கி ஸ்ட்ராங்கான ஆர்மியை கொண்டு வரலாம்னு நினைச்சிருந்தாங்களோ அது இவங்களுக்கு எதிராக திரும்புறதுனால நம்ம நாட்டு கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த டைட்டானை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்களால சாதாரணமா அழிக்க முடியல, இந்த நியூக்ளியர் பாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வெப்பனை பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது நம்மளோட உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வந்ததுனால அவங்களை அழிக்கிறத விட்டுட்டு தங்களை பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செவர் எல்லாத்தையும் கட்டினாங்க. ஆரம்பத்துல ஏதோ நல்லா தான் போச்சு, ஆனா ஒரு ஆட்சியா மாற மாற மக்களை சர்வாதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அடிமை மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, தங்குற இடம், தண்ணி உட்பட எல்லாத்துக்குமே கணக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுக்கு இப்ப அந்த செவத்துல வேற ஓட்ட விழுந்துருச்சு. அதுல இருந்து டைட்டான் வந்து இருக்கிற மக்களையும் சாப்பிட்றதுனால இவங்க எல்லாம் இப்ப கவர்மெண்ட் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இப்ப இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் ஆகி போச்சு. நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு எல்லாத்தையும் இந்த செவத்துக்குள்ளே அடப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி பண்ணிட்டானுங்கன்னு சொல்றோம். அதுக்கு நம்ம ஹீரோ சரி இதுக்கெல்லாம் முடிவே இல்லையான்னு கேட்க இருக்குடா, ஆனா அதுக்கு உன்னோட உதவி தேவை, நீ எங்க கூட சேர்ந்து சண்டை போடணும், ஏன்னா நீ மத்த மனுஷங்க மாதிரிலாம் கிடையாது, உனக்குள்ள ஒரு டைட்டன் இருக்கு, அதுவும் ஒரு புதிய வகை டைட்டன், உன்ன மாதிரி நானும் மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான், அவனுக்கு நீ துரோகம் பண்ணிடாதுன்னு சொல்லி ஹீரோவுக்கு சரக்கு ஊத்தி தரான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் சரக்கு குடிக்கிறதுனால பயவுல பயங்கரமா இரும ஆரம்பிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் சரி நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்து எப்படி அந்த டைட்டன் எல்லாம் கொல்ல முடியும்னு சொல்ல நம்ம 2 பேரா கொஞ்சம் என் கூட வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த பாம்பு எடுக்கலான்னு வந்தாங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் அவங்கள காட்டுறாங்க. அதுல ஒருத்தவங்களும் தான் ஏன் இந்த சோல்ஜர் வேலைக்கு வந்தோன்னு சொல்லி அவனுக்கு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது எல்லாத்தையும் மிக்காசாவும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அந்த வெடிகுண்டு இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டானுங்க. அதை பார்த்ததும் பார்ட் 1ல ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்து போகுது. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சிகிசிமா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான்னு சொன்னான்ல, எங்கன்னு வெளியே வந்து பார்த்தா
அந்த செவர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செவர், அதுக்கு கீழே தான் சீக்கிரட்டா அந்த பில்டிங்கை வச்சிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஞாபகம் இருக்குல்ல, பார்ட் 1ல வெடிகுண்டு வச்ச வண்டி ஒன்னு இருக்கும். அத ஒரு ஆளு முகமுடி போட்ட எடுத்துட்டு போய் ஒரு டைட்டன் கிட்ட போய் வெடிக்க விட்டுருப்பான். அவங்களுக்குன்னு அடையாளமா ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்னு இருக்கும். அதையெல்லாம் தான் இவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன தெரியுது, இந்த சிகிசிமா கவர்மெண்ட் கூட வேலை பாக்குற மாதிரி பார்த்து தனியா இவனுக்குன்னு ஒரு புரட்சி படை மாதிரி ஒன்னு வச்சிருந்திருக்கான். எரின் வெளியே வந்து எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறான். என்னடா ஒரு படையே வச்சிருக்க, இவங்க கையில இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லையான்னு சொல்ல சிகிசிமா, இதெல்லாம் பழைய காலத்து வெப்பன்ரா, நம்ம இப்ப வச்சிருக்க வெப்பனால அந்த டைட்டனை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்க வெப்பனை வச்சு அதை ஈஸியா அழிச்சு போடலாம். என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அவன் கூட ஜாயின் பண்றேன்னு சம்மதிச்சிடறான். இவனுங்களை பார்த்தா ராக்கெட் லான்ச்சரு, மிஷின் கன்னு, இந்த மாதிரி நிறைய துப்பாக்கி வச்சிருக்கானுங்க. அதுல ஒன்ன ஹீரோவுக்கு கொடுத்துட்டு தன்னோட சேர்த்துக்கிட்டான். நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வாங்கிட்டு அங்க இருக்கிற ஒரு வண்டி மேல ஏறி நின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாழ்ந்த இடமெல்லாம் இப்ப தரமட்டமா கிடக்கு. என்னதான் இவங்க செவுத்துக்குள்ள இருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. இதுக்கு காரணம் அந்த டைட்டனும் கவர்மெண்ட் தான். இதை கண்டிப்பா அழிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிடுறான். அப்ப அந்த சிகிசிமா, ஏண்டா ஏதோ ஒரு வெடிகுண்டு அங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன், அதையும் நாம எடுக்கணும்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட கேங்கு அந்த பர்சன்ஸ்ல வெடிகுண்டு அதை எடுத்துட்டு அவங்களோட வண்டியில பேக் பண்ணிட்டு ரெடி ஆகுறானுங்க. ஆனா நம்ம மிகாசா மட்டும் ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கா. இவளுக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகுது. ஏன்னா இந்த இடத்துல தானே சுத்தி சுத்தி விளாண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாமே மாறிச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. சரின்னு சொல்லிட்டு அந்த வெடிகுண்ட வண்டியில நல்லா இறுக்கி கட்டிட்டு நேரா அந்த ஓட்ட இருக்கும்ல செவரு, அங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி வந்து ஷார்ட்கட்ல வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சிகிசிமாவோட கேங். உள்ள இருந்து எல்லா சோல்ஜர்ஸும் இறங்கி வந்து இவனுக்கு சுத்தி லாக் பண்ணி நிக்க வண்டிக்குள்ள இருந்து எரின் வெளியே வரான். எரினை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஓடி வராங்க. அந்த நேரத்துல சிகிசிமா அங்க வந்து, நான் தான் இவனை காப்பாத்தினேன், இவனால ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்ல அந்த பொம்பளை கேப்டன் இருக்கார்ல, அவ வெளியே வரா. வந்ததும் எரினை பார்த்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற துப்பாக்கி வண்டி இது எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு ஓடுறான். சுத்தி சுத்தி அங்க இருக்கிற வெப்பன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒரு வண்டி இருக்கும், அதுக்குள்ளே உளுந்து உள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சிகிசிமா இப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றான்னா, இந்த வெப்பனை நானே எடுக்கலான்ட்டு வந்தேன், நல்ல வேளை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, இதை வச்சு அங்க இருக்கிற 2வது சுவரை உடைச்சு உள்ள இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர போறேன். அப்படி வர வச்சு மக்கள் கூட சேர்ந்து அந்த டைட்டனை எடுத்து போராடி எல்லா டைட்டனும் போட்டு தள்ளிட்டு நாம சுதந்திரமா வாழ போறோம்னு சொல்றோம். இதை கேட்டதும் மத்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னையா சொல்ற, அந்த செவத்துல ஓட்ட போட்டேனா வெளியே இருக்கிற மத்த டைட்டன்ஸும் அதுக்குள்ள போயிரும், நிறைய மக்கள் செத்து போயிருவாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி அடிபட்டு வாழ்றதுக்கு நாம ஒரே செத்தும் போயிடலாம், அந்த டைட்டன்ஸ் கூட போராடி உயிரோட இருக்கிறவங்க மட்டும் இந்த உலகத்துல வாழட்டும், எத்தனை நாளைக்கு தான் நாமளும் அடிமை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, அதுக்கு வெளியே வந்து போராடி நாம செத்தே போயிடலாம்னு சொல்ல இவங்க எல்லாம் குழம்பு போறாங்க. அப்ப அந்த சிகிசிமா, எல்லாம் பேந்த முழியறீங்க, உங்கால எரின்னு கூட இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்ல எரின்னு இப்ப டென்ஷன் ஆயிடும். யோ, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட எப்பயா சொன்ன, நீ இப்பெல்லாம் என்கிட்ட சொல்லலே, டைட்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீடம் கொடுக்கலாம் தானே சொன்ன, நீ இந்த மாதிரி செவத்தை உடைக்கணும், டைட்டன்ஸ் கூட சண்டை போடணும் இப்படின்ற விஷயம் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலேன்னு சொல்ல, ஆமாண்டா எதுவுமே சொல்லல, 100 வருஷமா நாம எல்லாம் கால்நடைமா தான் இதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம், எத்தனை நாளைக்கு தான் இவங்கெல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் முழிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னசென்டான மக்கள் சாகணுமா, இதுக்கெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்ல அவன் டக்குன்னு எரினோட கையை தூக்கிட்டு, ஓ அப்படியா, இது வரைக்கும் நீ எத்தனை டைட்டனை கொண்டு இருப்ப, அவங்க கூட அப்பாவி மக்கள் தான்டா, நாம மட்டும் இப்ப இதை பண்ணலன்னு வச்சுக்கேன், நம்மளோட வருங்கால குழந்தைகளும் நம்மள மாதிரி அடிமைப்பட்டு தான் கிடக்கணும், இந்த ஆட்சியை எடுத்து நம்ம போராடணும், இந்த ஆட்சி டைட்டனை வச்சு நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கு, நாம தியாகம் பண்ணாம நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, என்னாலாம் முடியாது, இனி ஒருத்தர் கூட நான் சாக விட மாட்டேன், அந்த செவத்தையும் ஒன்ன நான் உடைக்க விட மாட்டேன், நீ இனிமேல் எனக்கு நண்பனும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து சிகிசிமாவை எதிர்த்து நிக்கிறான். அதுக்கு அவனும் சரி வாடா பாத்துக்கலான்னு சொல்ல ஹீரோ அவனை எடுத்து சண்டை போட போக சிகிசிமா அசால்ட்டா ஹீரோவை போட்டு அடிச்சு நொறுக்குறான். ஹீரோவும் எவ்வளவோ அடிக்க முயற்சி பண்றாரு, ஆனா ஒரு அடி கூட அவன் மேல விட மாட்டுது. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது மிகாசா வந்து சிகிசிமாவை நிப்பாட்டுறான். அதை பார்த்த அவன், என்னடி உன்னோட முன்னாள் காதலுக்காக வருத்தப்படுறியா, இன்னும் அவனை மனசுலேயே வச்சிருக்க போலேன்னு சொல்லி வேணும்னிக்கே எரின வெறுப்பேத்துறதுக்காக மிகாசாவை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா மிகாசா அவனை கன்னத்துல சப்புன்னு அடிச்சு தள்ளி விட்டுறான். இதனால அவன் கோவப்பட்டு மிகாசாவே அடிச்சு தள்ளி விட்டுறான். அதை பார்த்தது ஹீரோ கோவம் வந்து அவள்கிட்ட இருந்து கையேறான்னு சொல்ல இவன் வேணும்னிக்கே மறுபடியும் கை வைக்க ஹீரோ கோவம் வந்து இப்ப மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த தடவையும் ஹீரோவால அவனை ஒரு அடி கூட அடிக்க முடியல. இது எல்லாத்தையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க கூட இருக்கிற ஒருத்தன் இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா, பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் கீழே தான் சிகிசிமா கொண்டு வந்த வண்டி இருக்கும், அதுல சில வெடிப்பொருள்லாம் இருக்கும், அதை இழுத்து கீழே தள்ளி விட்டு அதை வெடிக்க விட்டு இங்க இருந்து தப்பிச்சலான்னு சொல்ல அந்த ஆளும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சிகிசிமா டைவர்ட் பண்ணி, இங்க பாடுறா, இனிமேல் அவனை ஒரு அடி அடிச்ச எங்க கிட்ட இருக்கிற பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு சொல்ல சிகிசிமா சிரிக்கிறான். ஓ வெடிக்க வைக்க போறியா, சரி ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வெடிக்க வை,
அப்படி வச்சேனா நீ தாண்டா செத்து போவ, நீ மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிருவோம், சீக்கிரம் வெடிக்க வைன்னு சொல்ல கூட இருந்த 2 பேரு நம்ம ஹீரோ இழுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வண்டியில போட்டு விட்டுறாங்க. இப்படி டைவர்ட் ஆன நேரம் பார்த்து அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் இவங்க போட்ட பிளான் மாதிரியே அந்த பில்டிங்ல 2 ரோப்பை போட்டு அதை கீழே சரிச்சு விடுன்னு சொல்லி பயங்கரமா இழுத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சுத்தி இருக்கவங்க பாத்துக்கிட்டு இருக்க, இடா பாக்குறீங்க வண்டி எடுத்து கிளம்புங்கடா, இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். தன்னோட முழு பலத்தை கொடுத்து அந்த பில்டிங்கை இழுத்துக்கிட்டு இருக்க, அது கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டு கீழே விழுக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல சிகிசிமா தான் கிட்ட இந்த சோல்ஜர்ஸை அவனை சுட சொல்ல இவனுங்களும் சுட்டு விட்டுறானுங்க. ஆனா அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம ஒரு வழியா அந்த பில்டிங்கை இழுத்து விட இவங்க நினைச்ச மாதிரியே அந்த வண்டியில விழுந்து பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸோட கேங்கு சிகிசிமா இடிச்சு தள்ளிட்டு அவங்க வண்டி எடுத்து கிளம்ப சுத்தி இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாமே செத்து போயிட்டாங்க. இவங்க வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்த பிறகு பார்த்தா சிகிசிமா அங்க வந்து நிக்கிறான். நீங்க ரொம்ப விளாண்டுட்டீங்கடா, இதுக்கு மேல உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி மேல ஏறி நின்னு ஒரு கத்தி எடுத்து தன்னோட உடம்புல குத்த பார்த்தா அவன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு பெரிய டைட்டன் வருது. எது ஆரம்பத்துல நம்ம எரினை காப்பாத்துச்சுல அந்த டைட்டன் தான். இந்த பயவுலையும் ஒரு டைட்டன் தான். இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாமே இருந்திருக்கான். இவங்க வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் போக திரும்பி பார்த்தா ஒரு முழு டைட்டானா உருவாகி நிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ நானும் டைட்டனா உருவாக போறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த பார்க்க கூட இருக்கிற ஒருத்தன் தடுக்கிறான். ஏண்டா நீ குத்துனா கண்டிப்பா டைட்டன் அம்மாவேன்னு உனக்கு தெரியுமா, சப்போஸ் நீ செத்து போயிட்டேனா உன்னை நாங்க இழக்க விரும்பல, வா சண்டை போடலான்னு சொல்லி எல்லாரும் சண்டைக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்துல அந்த ஓட்ட ஒன்றுல செவரு அதுல இருந்து ஒரு சில டைட்டான்லாம் வெளியே வர ஃபர்ஸ்ட் இவங்கள போட்டு தரலான்னு சொல்லிட்டு சிகிசிமா நேரா அவங்கிட்ட போயிட்டு ஒரு டைட்டனோட மூஞ்சியே உடைச்சு இன்னொரு டைட்டனை பிடிக்கிறான். வர எல்லா டைட்டானையும் அசால்ட்டா அடிச்சு கொள்ள இப்ப ஹீரோட கேங் எல்லாம் சிகிசிமாவை அடிக்க வரானுங்க. அதுல ஒருத்தி இருப்பா இந்த வில்லு ஊர்ல ஸ்பெஷலிஸ்ட். அவ சிகிசிமாவோட ஒரு கண்ணில் வில்ல விட பார்த்தா அதுல ஒரு டைம் பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கோம். அது கண்ணில் குத்தி அப்படியே அது வெடிக்க இவனுக்கு ஒரு கண்ணு போனதுனால கொஞ்சம் வீக் ஆயிரான். இதனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கிடைக்கிற இடத்த எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒருத்தன் நான் அதை முடிக்கிறேன்னு சொல்லி அந்த டைட்டனோட கழுத்துக்கு முன்னாடி வெட்டினா செத்து போயிரும்ல, அதனால அதை குறி வச்சு அங்கிருந்து குதிக்க சிகிசிமாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவனை அடிச்சு கொல்ல பார்க்க எரின் வந்து காப்பாத்தி விட்டுறான். இதனால எரினுக்கு இப்ப பயங்கரமா அடி வெட்டுருது. அவன் தள்ளி போய் உழுக சிகிசிமா நேரா அவங்க வண்டி கிட்ட வந்து அந்த வெடிகுண்டை எடுக்கிறான். ஆனா திரும்பி பார்த்தா நம்ம எரினு இப்ப டைட்டனா உருமாறி நிக்கிறான். இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. எப்பயுமே நம்ம சிகிசிமா தானே எரினை போட்டு அடிப்பான், ஆனா இப்ப டைட்டனா இருக்கிறதுனால சிகிசிமா விட இப்ப எரினு கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்றான். 2 பேருக்குள்ளயும் இப்ப பயங்கரமா சண்டை நடக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிற ஒரு கட்டத்துல எரினை ஒரு கிக்க விட்டு படுக்க போட்டுறான். அவ்வளவுதான். பக்கத்துல வந்து எரினை போட்டுத்தலாம்னு நினைச்சிட்டு வர திடீர்னு எரினை அங்கிருந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி இருக்கும் அதை எடுத்து சிகிசிமாவோட ஷோல்டர்லயே வெட்டிடுறான். அதனால அவன் கொஞ்ச நாள் தடுமாறினதுனால எரினோட சிக்னேச்சர் கிக்க ஒன்னு போட்டு விட்டுறான். இதனால மூஞ்சி செதறி போய் சிகிசிமா ஒரு பில்டிங் மேல விழுந்து எல்லா பில்டிங் அவன் மேல போட்டு போய் அமைக்கிறது. ஆளு இருக்கானா செத்துட்டானே தெரியல. இதுக்கப்புறம் எரின் அங்கிருந்து திரும்ப வர கையில அந்த வெடிகுண்டை எடுக்க கூட இருக்க எல்லாருமே டேய் ஞாபகம் இருக்குல்ல அந்த ஓட்டையோட டாப்ல கொண்டு போய் வைக்கணும், வச்சு அதை வெடிக்க விட்டாதான் அது இடிஞ்சு கீழே இருக்கிற ஓட்டையை அடைக்கும், பத்திரமா கொண்டு போய் வச்சிரு, நீ வச்ச பிறகு நான் டைம் செட் பண்ணிடுவேன், 5 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி பண்ணிடலான்னு சொல்ல நம்மளால அதை தூக்கிட்டு முதுல கட்டிட்டு அந்த பில்டிங் மேல ஏற ஆரம்பிக்கிறான். கூடவே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மேலேறிட்டு வராங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவனோட ஸ்டெமினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. பயவுல வீக் ஆயிட்டே வராரு. ஆனா தடுமாறி அந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்துட்டு அந்த பாம்பு எடுத்து கரெக்டா வச்சிருவாரு. அப்படி வச்ச உடனே உடம்புல இருக்கிற ஃபுல் ஸ்டெமினாவும் போய் நம்மால கீழே விழ ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஃபோர்ஸ்ல பாமும் அங்கிருந்து இழுத்துட்டு கீழே விழுக போகுது. என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு அருமின் இருக்கான்ல, அவன் மிகேசாவை பார்த்துட்டு இப்ப இது உன் கையில தான் இருக்கு, நீ போய் அவங்க கிட்ட பேசுன்னு சொல்ல ஹீரோயினும் அங்கிருந்து கீழே குதிச்சு ஒரு கத்தி எடுத்து எர்மினோட கழுத்திலே குத்துறாங்க. இங்க பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற கடலையும் பறவையும் நீ எனக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்க. இப்போ உன்னாலதான் அது முடியும். எப்படியாச்சும் எழுந்து வந்து அந்த பாம்பை அங்க தூக்கி வையின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த பொம்பளை கேப்டன் இருக்கால, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டிக்குள்ள போனால அவ இப்பதான் அங்க இருந்தே வெளியே வரா. வெளியே வந்து பார்த்துட்டு என்னடா எல்லாமே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய மிஷின் கண்ணை தூக்கிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது அவ பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட ஹீரோயின் எவ்வளவோ டைம் முழிச்சுக்கன்னு சொன்னதும் ஒரு வழியா அவன் நனவுக்கு வந்து மறுபடியும் அங்க இருந்து தவ்வி அந்த செவத்தோட டாப்புக்கு போறான். அங்க போயிட்டு அந்த பாம்பு அதுல சொருகிட்டு டப்புன்னு கீழே விழுக இப்ப எரினோட மனித உருவம் வந்துருச்சு. கீழே வந்ததும் ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்த இவங்க சொன்ன மாதிரியே அந்த பாம்பை இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எரினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்க திடீர்னு மேல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம். யாருன்னு பார்த்தா அந்த ஜெனரல் நல்லா கையை தட்டிட்டு பரவாயில்லையே உங்களை ஏதோ நான் டம்மி பீஸ் நினைச்சேன், ஆனா சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களே, சரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதவி உயர்வு கொடுத்துட்டு நிறைய பணமும் தரேன், ஆனா அதுக்கு பதிலா உங்களோட ஃப்ரெண்டு எரினை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு அருமின் இருக்கான்ல, அவன் வந்து முடியாதுன்னு சொல்ல அந்த ஆளு துப்பாக்கி எடுத்து அவனோட காலில் சுட்டு விட்டுறான். அது மட்டும் இல்லாம திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான்.
ஏன்டா முட்டா பயலுகளா, உங்களுக்கு என்னதான்டா வேணும் சொல்லி தொலைங்கடான்னு சொல்ல, அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆளு, அந்த செவுத்துக்கு வெளியே நரகம் தான் இருக்கு, இவ்வளவு நாள் நீங்க செவுத்துக்குள்ள இருந்தீங்கல்ல, எல்லாம் பாதுகாப்பா மகிழ்ச்சியா தானே இருந்தீங்க, உங்களுக்குலாம் அதை பத்தி தெரிய வேணாம் அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம அர்மின் அதெல்லாம் பரவாயில்ல, இந்த செவுத்துக்குள்ள அடிமையா இருக்கிறத விட நாங்க நரகத்திலே இருந்துக்கிறோம்னு சொல்றோம். இப்படியே கன்வர்சேஷன் போய்கிட்டு இருக்க அந்த வில்லு விடுவால ஒரு பொண்ணு, அவ அந்த கேப்டன் மேல 4-5 அம்பா விட்டுறா. அது நேரா போய் அந்த ஆள் சங்கிலே சொருக அப்படியே செவுத்துக்கு அந்த பக்கம் அந்த ஆள் விழுந்துடுறான். அவ்வளவுதான், படம் முடிஞ்சுன்னு நினைச்சோம்னா திடீர்னு செவுத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய வெளிச்சம் வருது. என்னன்னு பார்த்தா பார்ட் 1ல அந்த செவுத்தை விட பெருசா ஒரு டைட்டன் வந்து ஓட்டையை போட்டுச்சுல, அந்த டைட்டன் இப்போ வந்திருக்குது. இந்த ஜெனரல் பையோல தான் இப்படி பண்ணியிருக்காப்ல. இவ்வளவு நாள் மக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வைக்கணும்னு சொல்லி இந்த ஆளே ஒரு ஓட்டையை போட்டு டைட்டன் எல்லாத்தையும் வர வச்சு மக்களை பயன்படுத்தி அவங்க எல்லாத்தையும் தன்னோட சர்வாதிகாரத்துக்கு கீழே வச்சிருந்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த டீம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பறந்து போக, ஒருத்தன் கூட அந்த ஆளு பக்கத்திலே நெருங்க முடியல. அதையும் மீறி அதுல ஒருத்தன் பக்கத்துல போக இந்த ஆளு ஒரே தட்டு தான் தட்டுவான், அவனோட உடம்பு சுக்கு நூறா பசுமமாயி கீழே விழுந்துரும். அதே நேரத்துல அந்த பொம்பளை கேப்டன் இருக்கால, அவ அங்க இருந்து ஒரு மிஷின் கண்ணை தூக்கிட்டு வந்திருப்பால, அதுல இருந்து ஒரு குண்டை விட்டு அந்த ஆள் மூஞ்சில விட மூஞ்சி பாதி எரிஞ்சு போயிருது. அதே சமயத்துல அந்த ஆள் இந்த மிசிலை எப்படியாச்சும் தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ எரின்னு அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அவனோட பின்னாடி பக்கம் போக, கூடவே மிகாசாவை வந்து 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவனோட உடம்பு பயங்கர ஹீட்டா இருக்கறனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ அந்த பாம்பும் கொஞ்சம் கொஞ்சமா டைம் நெருங்கிட்டு வர, ஒரு கட்டத்துல 0 தொட்டதும் அவ்வளவுதான், பாம்பு வெடிக்க போகுதுன்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த ஜெனரல் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பாம்பை வெடிக்காத மாதிரி பண்ணிட்டான். உடனே மிகாசா வேகமா வந்து அந்த பாம்பை ரெடி பண்ண பாத்துக்கிட்டு இருக்க, இவளுக்கு அதுல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து சிகிசிமா பின்னாடி வந்து நிக்கிறான். பயவுல இன்னும் சாகாம இருக்கான் போல. மிகாசாவை பார்த்து நக்கலா சிரிக்க, தயவு செஞ்சு அதை எடுக்காத, அந்த செவுத்தை எப்படியாச்சும் நம்ம அடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சிகிசிமா, நீ எவ்வளவு டைம் அடைச்சாலும் அவனுங்க மீண்டும் மீண்டும் ஓட்டையை தான் போடுவானுங்க, அவனுங்க சும்மா விட மாட்டானுங்கன்னு சொல்றான். அதுக்கு நம்ம மிகாசா அவன் கிட்ட எப்படியோ பேசி மண்டையை கழுவி விட்டுறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம எரினை காட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெனரலோட கழுத்துல ஓட்டையை போட்டு ஒரு வழியா அந்த ஆள் இருக்கிற இடத்த பாத்துறான். ஆனா அப்படி ஓட்டையை போட்டதுனால நெருப்பு பயங்கரமா இவன் மேல பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த ஆளை கொல்ல பார்க்க அந்த ஆள் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இவனை அப்படியே துண்டா தூக்கிடுறான். ஒத்த கையில தூக்கிட்டு இன்னொரு கையால எரினை அடிச்சு சாவடிக்கலான்னு பார்த்தா திடீர்னு நம்ம சிகிசிமா டைட்டான் உருவத்தை எடுத்துட்டு அந்த செவுத்துல இருந்த பாம்பு எடுத்துட்டு நேரா அந்த ஜெனரல் கிட்ட போறான். இதை பார்த்து அந்த ஜெனரல் எரினை கீழே விட்டுட்டு இவனை தடுக்க பார்க்க, இவன் அப்படியே பறந்து வந்து அந்த பாம்பு எடுத்து அந்த ஜெனரலோட வாயிலே சொருகிறான். ஆல்ரெடி அவர் உடம்பு நெருப்பா இருக்கறனால பாம்பை வாயில சொருகுனதுமே சுக்குநூறா வெடிக்க அந்த அதிர்வு ஏற்பட்டு அந்த செவுரு உடஞ்சு கீழே இருக்க ஓட்டையும் அடைஞ்சிருது. இப்ப இந்த பக்கம் எரின் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துகிட்டு இருக்க, மேல மிகாசா இருப்பா, அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எரினை கூப்பிட்டுட்டு அந்த செவுத்துக்கு மேல போய் நின்றுவா. நடந்த விபத்துல நம்ம சிகிசிமாவும் செத்து போயிட்டான். இப்ப இவங்க செவுத்து மேல நிக்கிறதுனால முத தடவை செவுத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்றத பாக்குறாங்க. பார்த்தா ஆரம்பத்துல இவங்க சொன்ன மாதிரியே செவுத்துக்கு அந்த பக்கம் கடல் இருக்கிறதையும் பாத்துறாங்க. கீழே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இருக்க, அந்த பொம்பளை கேப்டன் மட்டும் அந்த கண்ணை தடவிக்கிட்டே உட்காந்துருப்பா. அவ்வளவுதான், படம் முடிஞ்சுன்னு நினைச்சோம்னா இவங்க 2 பேர்த்த ஏதோ ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட காட்ட, பரவாயில்லையே நாம பண்ண சோதனையில இவங்க 2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆள் பாத்துக்கிட்டு இருக்க, அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.